ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நீங்க எல்லாருமே ட்ரேடிங்ல ஆப்ஷன் என்ற ஒரு கான்செப்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா ஆப்ஷன்னா என்னன்றத உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த பிபிடிலாம் இல்லாம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பப்ளிக்கா போறாங்க. அதாவது பப்ளிக்கா எப்படி போவாங்க? ஐபிஓ மூலமா பப்ளிக்கா போவாங்க. அவங்க ஏன் ஐபிஓன்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க? ஏன் பப்ளிக் கம்பெனியா மாறணும்னு நினைக்கிறாங்க? மேஜரா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அதாவது ஒரு சின்ன கம்பெனியா இருக்கு, இப்ப பப்ளிக்கா போறப்போ அந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாகும். எப்படி பெருசாகும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்போ பப்ளிக்ல அந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க, அது மூலியமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இவங்க கம்பெனியோட ஸ்கோப்பை வைடன் ஆக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க வந்து பப்ளிக் கம்பெனியா மாத்துறாங்க. இப்போ ஒரு பப்ளிக் கம்பெனி எப்படி மாத்துறாங்க? இப்ப எப்படி அந்த பப்ளிக் வந்து அந்த கம்பெனி வாங்குறாங்க? பேசிக்கலி ஷேர்ஸ். இப்போ இந்த கம்பெனி வந்து நிறைய வந்து ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்றப்போ என்ன ஆகுது? எல்லாரும் வந்து, அதாவது பப்ளிக் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்க முடியும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறத பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, ஏதோ ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? இந்த 100 ரூபாய் வந்து நான் டைரக்டா கொடுத்து வாங்கலாம். இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதோட ஷேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாவை நான் கொடுத்து இந்த ஷேர்ஸை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்ஸ்டன்ட் டைரக்டா ஷேர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஆப்ஷனா வாங்கலாம். ஸோ ஆப்ஷனா வாங்குறப்போ இன்ஸ்டன்ட் 100 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா, ஒரு 10 ரூபாய் கொடுத்து, ஒரு 10 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்து நான் இந்த ஷேர்ஸை வாங்குறேன். ஓகேங்களா? இந்த 10 ரூபாய் கொடுத்து எப்படி நான் அதை வாங்குறேன்னா, நான் வந்து ஒரு 1 மந்த், இந்த 1 மந்த்துக்குள்ள நான் வந்து இந்த ஷேர்ஸை 100 ரூபாய்னா அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இதை சிம்பிளா இன்னொரு கான்செப்ட் மூலமா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு, ஓகேங்களா? இதுல ஒரு செல்லர் இருக்கான், ஒரு வீடு இருக்கு. இந்த வீடோட ரேட்டு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். இப்போ இந்த செல்லர் என்ன சொல்றான்? டைரக்டா 50 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த வீடு வாங்கிக்கோ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்றான். ஸோ நான் எய்தர் இந்த 50 லட்ச ரூபாய் கொடுத்து வீடு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு. ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து புக்கிங் சார்ஜஸ் இது நான் முன்னாடியே புக் பண்ணி வச்சிடறேன். இந்த வீடு வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வித்தின் இந்த பீரியட்குள்ள நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன், ஒரு 1 மந்த். ஓகேங்களா? ஸோ நான் எய்தர் 50 லட்ச ரூபாய் கொடுத்து டைரக்டா இந்த வீடை வாங்கலாம், ஆர்எல்ஸ் நான் என்ன பண்ணலாம்னா இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்து நான் புக் பண்ணிடுறேன். இந்த 1 மந்த்துக்குள்ள நான் வாங்கிக்கிறேன், இந்த வீடை இந்த பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது? ஸோ நான் இந்த 1 மந்த்துக்குள்ள எப்போ வாங்கினாலும் இந்த 50 லட்ச ரூபாய்க்கு அவன் எனக்கு கொடுத்தாகணும். இப்போ இந்த 1 மந்த்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த ஸ்பெசிபிக் ஏரியால ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த ஏரியால இருக்கிற ரியல் எஸ்டேட்லாம் பிரைஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறப்போ இது 50 லட்ச ரூபாயில இருந்து 75 லட்ச ரூபாய் ஆகலாம், இல்ல 1 கோடி ஆகும். கரெக்டா? ஸோ அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு வேணா போகலாம். இப்போ இப்படி ஆகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறேன். ஏன்னா இவன் வந்து என்ன அதிகமா வைக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுட்டேன், 50 லட்ச ரூபாய்க்கு இவன் கொடுக்கணும். ஸோ செல்லர் வந்து இங்க ஆப்ளிகேட்டட், அவன் வந்து மாற்ற முடியாது, ஏன்னா கான்ட்ராக்ட்ல லீகலி நம்ம பைண்ட் ஆயிட்டோம். இப்போ இது 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் 75 லட்ச ரூபாய்க்கு விற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த 75 மைனஸ் 50 அகைன் ஒரு 1 லட்ச ரூபாய் புக்கிங் சார்ஜஸ் கொடுத்துருங்க. இது எல்லாமே மைனஸ் பண்றப்ப எனக்கு 24 லட்ச ரூபாய் லாபம், ஜஸ்ட் வாங்கி இருக்கிறதுனால. பட் அனதர் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட் ஆகுது, அங்கிருந்து நிறைய கேஸ் எல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகுது. இப்போ இது கிளியர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வீடோட ரேட்டு, இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடும். அப்போ இந்த 50 லட்ச ரூபான்றது எனக்கு வந்து 25 லட்ச ரூபாய் ஆகும். இப்போ எனக்கு இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எய்தர் 25 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு, ஸ்டில் வந்து 50 லட்ச ரூபாய் கொடுத்து நான் இந்த இது வாங்கலாம், ஏன்னா நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் வாங்காம விட்டுறலாம். ஸோ யாருமே வந்து 50 லட்ச ரூபாய் வந்து 25 லட்ச ரூபாய் போற இடத்த 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த 1 லட்ச ரூபாய் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா புக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பா இவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இந்த செல்லர். அப்போ இந்த 1 லட்ச ரூபாய் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை விட்டுரும், ஏன்னா இந்த லாஸ் அதிகமாயிடும்ன்றதுக்காக. ஸோ இதுதான் 2 ஆப்ஷன். இதை நான் வந்து 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கலாம், இல்ல நான் இதை வாங்காம விட்டுறலாம். இந்த கான்செப்ட் அப்படியே இங்க இதோட ட்ரேடிங்ல எடுத்துருவாங்க.
இப்போ இந்த ஸ்டாக்ஸ் 100 ரூபாய் போயிட்டு இருக்கு, டைரக்டா நான் இந்த ஸ்டாக்ஸை 100 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றேன், ஒரு 10 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்து, இங்க நம்ம வந்து புக்கிங் சார்ஜஸ் சொன்னோம் இல்லையா, அது இங்க ப்ரீமியம் சொல்லுவாங்க. இந்த 1 மந்த் பீரியட் இங்க வந்து 1 வீக்கா இருக்கலாம், இல்ல 1 மந்தா இருக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பைரி பீரியட். இந்த 1 வீக்குள்ளேயோ இல்ல ஒரு 1 மந்த்க்குள்ளேயோ நான் வந்து இந்த ஷேர்ஸை வந்து இந்த 100 ரூபாய் கொடுத்து நான் இந்த ஸ்டாக் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். இது வந்து லீகலி பைண்டட். இப்போ 1 மந்த்துக்குள்ள நான் எப்போ இதை வாங்கினாலும் எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு இவன் கொடுத்து தான் ஆகலாம். இந்த 1 மந்த்துக்குள்ள இந்த 100 ரூபான்னு விற்கிற ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ஆகலாம், இல்ல 200 ரூபாய் ஆகலாம். இதுதான் ப்ராபபிலிட்டி. இது எவ்வளவு வேணா ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து என் ரைட்டை எக்ஸசைஸ் பண்றேன். இங்க உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் மூலமா என்ன கிடைக்குதுன்னா ரைட் கிடைக்குது. ரைட் டு எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிறதுனால, ரைட் கிடைக்கிறதுனால இப்போ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்க ஸ்டாக் வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ 100 ரூபாய் மைனஸ் 100 ரூபாய், இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். பிளஸ் வந்து 10 ரூபாய் நான் வந்து ப்ரீமியம் கட்டியிருக்கேன். 110 ரூபாய் மைனஸ் 200 ரூபாய் போட்டேன், எனக்கு 90 ரூபாய் லாபம். ஓகேங்களா? சப்போஸ் இதே 100 ரூபாய் ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபான்னு போகுது. ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஆச்சு, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. இப்போ என்ன ஆகும்? நான் இந்த 50 ரூபாய் கொடுத்து கண்டிப்பா வந்து 50 ரூபாய் போற ஸ்டாக் வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன். அப்போ நான் அந்த ரைட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுருவேன். அப்போ விடுறப்போ எனக்கு இந்த 10 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்தேன் பாத்தீங்களா, இந்த 10 ரூபாய் வந்து லாஸ் ஆயிடும். வந்தா உங்க ப்ராஃபிட் வந்து நிறைய இருக்கும், போனா மேக்சிமம் நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ப்ரீமியம் மட்டும் லாஸ் ஆகும். ஸோ ஜென்ரலா ஆப்ஷன்ன்ற கான்செப்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாராலுமே ஸ்டாக்கை, இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 100 ரூபாய் இருக்கலாம். இப்போ மல்டிபிள் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குறப்போ, அதோட குவான்டிட்டி நிறைய வாங்குறப்போ, ஒரு 100 ஸ்டாக் வாங்குறப்போ ஒரு பெரிய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1000 ஸ்டாக் வாங்குறப்போ 1 லட்ச ரூபா போகும். ஸோ அவ்வளோ ஸ்டாக் நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாது, இல்லை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியாதுன்றதுனால ட்ரேடிங்ல சிம்பிளா பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஆப்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த கான்செப்ட் மூலமா நிறைய பேர் ட்ரேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக் வச்சு. அதுதான் ஆப்ஷன்ன்ற என்டையர் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா பையிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லிங். இப்போ எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும், இங்கே பார்த்துக்கிட்டோம் இந்த மார்க்கெட்ல, அதாவது இந்த ரியல் எஸ்டேட்ல எப்படி ஒரு செல்லர் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பையர் இருந்தாங்க. ஏன்னா வீடுன்னு ஒருத்தவங்க வித்தாதான் இன்னொருத்தவங்க வாங்க முடியும். அதே தான் இங்கே இந்த ஸ்டாக்கை ஒருத்தன் செல் பண்ணாதான் ஒருத்தவங்க பை பண்ண முடியும். அப்படின்றதுனால இப்போ நான் இங்க 10 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் கொடுத்து புக் பண்றேன்னு வச்சுக்கோங்க ப்ரீமியம். அந்த 10 ரூபாய் ப்ரீமியம் யாருக்கு போகும்? ஒரு செல்லர் ஆஃபர் பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு போகும். இவனுக்கு அந்த 10 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்து, இப்ப இவன் என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்றான்னா, இந்த 100 ரூபாய் போகுது இல்லையா, இந்த ஷேர்ஸ் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ள எவ்வளவு போனாலும் நான் வந்து உனக்கு வந்து இந்த 100 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பான். இப்ப இந்த பையர் என்ன நினைக்கிறான்? மார்க்கெட் மேல போகும், மேல போனா அப்ப எனக்கு லாபம் வரும்னு நினைக்கிறான். செல்லர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும், கீழே போனா இந்த ப்ரீமியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மேல போறப்போ எவ்வளவு வேணா போகலாம். அது 200 ரூபாய் போகலாம், இல்ல 300 ரூபாய் போகலாம். ஸோ அது வந்து ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். ஏன்னா மேல போக போக, ஏன்னா ஒரு கவுண்டே இல்லை இல்லையா, அதனால அது அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். எனக்கு ப்ராஃபிட் வந்தா அன்லிமிட்டடா வரும், லாஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் இந்த 10 ரூபாய் தான் லாஸ். இதுதான் பையரோட கான்செப்ட். இதை செல்லர் பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட். சப்போஸ் எனக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, லாஸ் அன்லிமிட்டடா இருக்கும். ஏன் அன்லிமிட்டட்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு அன்லிமிட்டட் லாபம்னு சொல்றோம். அதாவது இது 200 ரூபாய் போகலாம், இந்த 100 ரூபாய் நான் கொடுத்து புக் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, 10 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்து ஒரு 100 ரூபாய் ஸ்டாக் புக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 100 ரூபாய் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் போகலாம், 300 ரூபாய் போகலாம், ஈவன் 500 ரூபாய் கூட போகலாம். அப்போ அது ஒரு அன்லிமிட்டட், நம்மளால கரெக்டா குவான்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அது எவ்வளவு போச்சுனாலும் இந்த செல்லர் வந்து ஒரு ஆப்ளிகேட்டட். இங்க வந்து பையர் வந்து எப்படி வந்து நம்ம ரைட் டு எக்ஸசைஸ் சொல்றோமோ அதே மாதிரி செல்லர் வந்து இங்க ஆப்ளிகேட்டட். அவனுக்கு வந்து ஆப்ஷன்லாம் இருக்காது. நாளைக்கே இவன் வந்து இந்த பையர் வந்து அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்த செல்லர் கொடுத்து தான் ஆகும். அப்படின்றதுனால அந்த லாஸ் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட். அதாவது இங்க எவ்வளவு இவனுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட்டே இவன் கொடுத்து தான் ஆகும். பட் அதே பாத்தீங்கன்னா லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சாரி, லாஸ் வந்து அன்லிமிட்டட். பட் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரீமியம் இருக்கு பார்த்தா செல்லருக்கு சொல்றான், வெறும் இந்த 10 ரூபாய் மட்டும்தான் அவனுக்கு ப்ராஃபிட்.
ஒரு பையருக்கு லாஸ்ன்றது அவன் ப்ரீமியம் மட்டும், ப்ராஃபிட்ன்றது அன்லிமிட்டட். பட் ஒரு செல்லருக்கு லாஸ்ன்றது அன்லிமிட்டட், பட் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்ன்றது வெறும் அந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ற மட்டும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான். இப்போ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா பையிங் த பெஸ்ட்னு நினைப்பீங்க, பட் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா செல்லிங் த பெஸ்ட். ஏன் செல்லிங் பெஸ்ட்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இங்க தான் ப்ராஃபிட் அன்லிமிட்டட், இங்க லாஸ் கம்மி. அப்ப எப்படி செல்லிங் பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா எப்படி பெஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. அவன் வந்து ஒரு 1000 பேருக்கு இல்ல ஒரு 100 பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் விற்கிறான். ஒவ்வொரு இன்சூரன்ஸும் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 இன்டூ 1000 1,00,000 வருது. இந்த 100 பேர்ல எத்தனை பேர் வந்து இந்த இன்சூரன்ஸை வாங்குவாங்க? அதாவது வாங்குவாங்கன்னா எல்லாருமே வாங்கியிருப்பாங்க, பிரீமியம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல ஆகாமே கூட போகலாம், எத்தனை பேர் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க? ப்ராபபிலிட்டி வந்து 100ல ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒருத்தர் ஒரு 5000 ரூபாய் வந்து கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5K கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேக்சிமம் எனக்கு இந்த 1,00,000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் போகுது. பேலன்ஸ் 95,000 ரூபாய் நான் கட்டின பிரீமியம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்கு. இது சேம் கான்செப்ட் தான் ஆப்ஷன். ஒரு பையரோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்மி, ஓகேங்களா? பட் இதே ஒரு செல்லரோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இவனோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அதிகம், பட் அதே மாதிரி இவன் இன்வெஸ்ட் பண்ற காசு பார்த்தீங்களா அதுவும் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் வந்து லாஸ் லிமிட்டட் பட் வந்து ப்ராஃபிட் அன்லிமிட்டட் அப்படின்றதுனால அவன் வந்து மார்ஜினா கொடுக்க வேண்டிய காசு, அதாவது ட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு காசு கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இதே வந்து ஒரு செல்லருக்கு பார்த்தீங்கன்னா அவன் லாஸ் அன்லிமிட்டட்ன்றதுனால அவன் கொடுக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்ன்றதுல வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் ரீட்டைலர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ மணி நம்மளால கொடுக்க முடியாதுன்றதுனால இங்கே வந்து நிறைய ரீட்டைல் ஜென்ரலாக நிறைய பேர் ஆப்ஷன் செல் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ஆப்ஷன் பை தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ரா.